அந்த இடம் நல்ல ஆசீர்வாதமா இருக்குது, செழிப்பா இருக்குது. இப்ப இந்த ரூபனும் இந்த இடத்துல இருக்கிறதான காத்தோ என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஜனங்க இந்த இடத்துல தங்குறதற்கு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும், நாங்க இங்கேயே தங்கிடுறோன்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து அங்கேயே தங்கிடுறோம். அடுத்து நமக்கு நிலையான ஒன்று காரியம் இருக்குது. நமக்கு நம்முடைய பார்வையிலே நமக்கு ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்ன இடம் வேற, இவர்களை ஆண்டவர் கொண்டு போவேன்னு சொன்ன இடம் கானான். கானான்ல போறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை. இப்ப இதுவே போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்க நினைக்கிறதான அந்த உயர்வுக்கு நீங்க போனோம்னா இப்படிப்பட்டதான பாரங்களை பாடுகளை நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும். ஆமென். இருக்கும் 2 பேர் வந்து கேட்கறாங்க மோசே கிட்ட, இந்த இடத்தை எப்படி ஆகல எங்களுக்கு என்ன பண்ணுங்க கொடுங்க. 7 பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திருநற்று போக பண்ணுகிறது என்ன? இப்ப கர்த்தர் கேட்கிறார், நீங்க போக வேண்டிய இடம் எங்க? கானானுக்கு. இங்கே உக்காந்துக்கிறேன்னு இருக்கிறவங்களுடைய இருதயத்தை நீங்கள் திடநற்று போக பண்ணுகிறது என்ன? அல்லேலூயா. வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டுடைய கோபம் உண்டாகி என்ன சொல்றாருன்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா தான் என்ன பண்ண போறார்? இப்போ போக போகிறார். அல்லேலூயா. கானானுக்குள்ள போறது இந்த காலேபோ யோசுவாவை மாத்திரமே. ஆமென். இந்த காலேப் யோசுவாவை போல நீங்க இருக்கணும். எத்தனை இடம் பார்த்தாலும் சரி, எத்தனை பணத்தை பார்த்தாலும் சரி, எத்தனை நகையை பார்த்தாலும் சரி, நம்முடைய இலக்கை நோக்கி போனோம்னா எல்லாம் நம்முடைய காலடியில வந்து விடும். ஆமென். அப்போஸ்தலருடைய பாதங்களிலே அந்த நாட்களிலே பணங்களும் வெள்ளியும் பொன்னும் வந்து விழுந்ததாம். ஆனால் ஒரு அப்போஸ்தலரும் அதை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கல. ஒவ்வொரு அற்புதம் செய்யற இடத்துலயும் சொல்றாங்க, எங்களிடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்லை, இயேசு எங்களிடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யோசிக்கணும், வனாந்திரத்துல இருக்கணுமா கானானை நோக்கி போகணுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த கானானை பிடித்து கொள்ளுவோம். அல்லேலூயா. இல்லை, நான் இந்த வனாந்தரத்திலே எனக்கு கிடைக்கிற காடைகளை கண்டு நான் சந்தோஷமாய் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துடுறேன். இல்லை, எனக்கு இந்த வனாந்தரத்தில் கிடைக்கிறதான எனக்கு கிடைக்கிற அந்த மன்னாவை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு நான் சாப்பிட்டு உக்காந்துக்கிறேன். இல்லை, இந்த வனாந்தரத்தில் நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த நீரூற்றை குடிச்சிட்டு வனாந்தரத்தில் நீ என்ன பண்ணாலும் நீ இருக்கிற இடம் வனாந்தரம். உனக்கு காடை கிடைக்கலாம், வானத்திலிருந்து மன்னா கிடைக்கலாம், உனக்கு தண்ணீர் கிடைக்கலாம், ஆனால் நீ இருக்கிற இடம் ஒரு வனாந்தரம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ தரிசனத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு கானானை நோக்கி நீ ஓடணும். இருக்கிற இடத்துல போதும்னு செட்டில் ஆகி என்ன பண்ணக்கூடாது, உட்கார கூடாது, ஓடிட்டே இருக்கணும். ஓடும்போது தான் ஆண்டவர் அந்த கானானை தருவார். கானான் எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுங்களா? அது பாலும் தேனும் ஓடுற தேசமா. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஒரு 4 செழிப்பான ஒரு தெரிஞ்சவொடனே அவங்களுக்கு ஓடி போட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உபதேசம் கூட அப்படிதான். கண்டிச்சு அவங்கள திருத்துறதற்கு ஒரு ஊழியக்காரன் ஒரு வார்த்தை வருதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா செழிப்பான உபதேசம் ஒரு 4 வார்த்தை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், ஆமென் சொல்லு, நான் முடிஞ்சு போச்சுக்காத. அல்லேலூயா. அப்படிதாங்க எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அதை என்ன பண்ணுங்க போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற கூட்டம் இன்னைக்கு இருக்குது. ஏமாத்துறது யார் வேணா ஏமாத்தலாம். நேர்மையா இருக்கிறது என்னாலே உங்களாலே முடியும்னு தான் ஆண்டவருக்கு நம்மளை வச்சுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கள்ள உபதேசங்களை யார் வேணா போதிக்கலாம், ஆடுகளை திருட யார் வேணாலும் எழும்பலாம். ஆனால் அதை பாதுகாக்கவும் அதை சரியான வழியில் வழிநடத்தவும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பிதான் இந்த ஊழியத்தை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு கண்டிப்பு கொடுக்கிறாரு, உனக்கு கானானை நோக்கி போனா இந்த இடத்த எனக்கு என்ன பண்ற புத்துரு நீ சொல்லிட்டு உக்காந்துங்கிற, இங்க ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறேன், ஆடுங்களுக்கு நல்லா இருக்குது பயிருன்ற,
இந்த காத்து ரூபன் இந்த கோத்திரத்துக்கு சொல்றாரு, நீங்கள் யுத்த சன்னந்தராக இருக்க வேண்டும், நீங்கள் யுத்தத்துல முன் நிற்க வேண்டும். நீங்க யுத்தத்துக்கு போயிட்டு தானா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க யுத்தத்துக்கு போனாதான் தேவனுக்கு விரோதமான ஜனங்கள் அழிக்கப்படும். நீங்க யுத்தத்துக்கு போனாதான் சாத்தானுடைய சேனை எழும்பி நிக்காது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெப சத்தம் சபையில தொனிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் துதி சத்தம் ஜெபிச்சுட்டு அந்த துதி சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனம் பேசுற சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தர் மத்தியிலும் ஒரு எழுப்புதல் உண்டாயிட்டே இருக்கணும். சிறு பிள்ளைகள் மத்தியில, வாலிப பிள்ளைகள் மத்தியில, பெண்கள் மத்தியில, சுவிசேஷ ஊழியத்துல, எல்லா விதமான காரியத்திலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க யுத்த சன்னதரா இருக்க போறீங்க? என்னாகமத்திலே மோசே மூலியமாய் ஆண்டவர் சொல்லுகிறது இதுதான். அவர் சொல்றாரு, அவங்க அப்படியே கீழ்ப்படித்து ரூபனும் காத்தும் சொல்றாங்க, எங்களை ஆண்டவன் என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். 27 பாருங்க. உமது ஊழியக்காரனாகிய நாங்களோ உங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள். இப்போ அவனுடைய மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. சொல்றா, நீ இவ்வளவுதான், நீ நான் கடைசி வரைக்கும் நீ கானானுக்குள்ள என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் நீ வளரணும், இன்னும் நீ யுத்தம் பண்ணணும், இன்னும் எழும்பணும். சொன்ன உடனே அவங்க பிடிச்சி கொண்டு ஓடுறாங்க. பாருங்க 31ஆம் வசனம். காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் பிரதியுத்தரமாக உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம். ஊழியக்காரன் சொல்றதையும் செய், கர்த்தர் சொல்றதையும் செய்யணும். அல்லேலூயா. பதில பாஸ் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றதையும் செய்யணும், ஊழியக்காரன் சொல்றதையும் செய்யணும். கர்த்தர் ஊழியக்காரனை தந்திருக்கிறார். அவர்களே, வேத வசனம் நமக்கு அதைதான் போதிக்கிறது. அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பினார்கள். இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவன் பாருங்க, அவங்களுக்கு என்னதான் அந்த இடம், ஆடு மாடு எல்லாம் அதுக்கு நல்லா இருக்குதுன்னு நினைச்சாலும் கூட அது மனித இயல்பு. உண்மையாகவே ஒருத்தர் பணத்தை கையில பார்க்காத வரைக்கும் அந்த எண்ணம் வராதுங்க. வந்து கையில வந்துச்சுன்னு வச்சுங்களா, கட்டாயம் குணம் மாறும், மனம் மாறும். அல்லேலூயா. குணம் மாறும், மனம் மாறும், வார்த்தை மாறாதது. போன வாரம் என்னதான் உயர்வு வந்தாலும், என்னதான் நம்ம கிட்ட பணம் வந்தாலும், என்னதான் நம்மளை தேடி என்ன வந்தாலும், நாம் வந்த அந்த அந்த நம்ம வளர்ந்து வந்த காரியத்தை நாம் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க 33ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின் படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம். இப்போ மோசே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த காரியத்தை எழுத ஆரம்பிக்கிறார். என்னென்னலாம் மோசே எழுதியிருக்கிறார். மோசே எழுதின புத்தகங்கள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். 5 ஆகமங்களை மோசே எழுதினார். சொல்லுங்க.